ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓரளவுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1.1 பாருங்க. According to which law all perfect gases change in volume by 1/273 of their original volume at 0 degree for every 1 degree Celsius change in temperature when pressure remains constant ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஒரு 3 லாஸ் வந்து பார்த்துருப்போம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, ஐடியல் அண்ட் ரியல் கேஸஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 3 லாஸ் பார்த்துருப்போம். என்னென்ன லா? பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கே-லூசக் லா சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? சார்லஸ் லா தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், பட் வால்யூமும் டெம்பரேச்சர் வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகும்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? அதுதான் என்னன்னா சார்லஸ் லா. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லாஸ்ட் லைன் பாருங்க, ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? நமக்கு வந்து சார்லஸ் லா தான். ஸோ 1.1க்கு என்னன்னா ஆப்ஷன் டி சார்லஸ் லா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, zeroth law of thermodynamics. So 1.2 question number, zeroth law of thermodynamics defines. நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து ஒரு 3 லாஸ் படிச்சிருப்போம். ஜீரோத் லா, ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லான்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஜீரோத்ல எதை டிஃபைன் பண்ணணும்னா டெம்பரேச்சரை டிஃபைன் பண்ணணும். ஓகே, டெம்பரேச்சர் மெஷர் பண்ற அந்த இது வந்து எந்த லால இருந்து எடுப்பாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஜீரோத் லா இருந்து எடுப்பாங்க. டெம்பரேச்சர் வந்து ஜீரோத் லா. ஃபர்ஸ்ட் லா எதை பத்தி பேசுவாங்கன்னு சொன்னா இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இன்டர்னல் எனர்ஜி எதை பத்தி பேசுவாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லா. செகண்ட்ல எதை பத்தி பேசுவாங்கன்னா என்ட்ரோபி. ஓகே, என்ட்ரோபி பத்தி பேசுறது என்னன்னா செகண்ட் லா. செகண்ட் லால தான் நமக்கு என்னன்னா டைரக்ஷனல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஜீரோத் லான்றது வந்து டெம்பரேச்சரை வந்து பத்தி பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் லா வந்து இன்டர்னல் எனர்ஜி, செகண்ட் லா வந்து என்ட்ரோபி. ஓகேவா? ஸோ இப்போ நேற்று வந்து SSC-JE எக்ஸாம் நடந்தது. ஓகேவா? நான் அட்டன் பண்ணேன். அதுல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லா வந்து எதை டிஃபைன் பண்ணுது, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எதை டிஃபைன் பண்ணுதுன்னா இன்டர்னல் எனர்ஜி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம், மித்த சப்ஜெக்ட்ல பார்த்தோம். ஃபுல்லாமே வந்து SSC-JE நேற்று எழுதின எக்ஸாம்ல வந்து நம்ம படிச்சுதான் எல்லாமே கேட்டாங்களே. நம்ம கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் ரிவிஷன் பண்ணுமோ, வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், அதுல இருந்தா நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து நம்ம சிஸ்டம் எல்லாம் படிச்சிருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு எக்ஸாம் பார்த்தோம் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாவே போதும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே அனலைசிஸ் பண்ணிட்டு இதுல இருந்து கேட்டிருக்காங்க, அந்த ஆப்ஷன்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே படிச்சுட்டாவே ஃபுல்லாமே வந்து நேற்று ஒரு 100 கொஸ்டின்ஸ்ல வந்து மேக்ஸிமம் ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு தான் வந்தது. இது புதுசா அப்படிலாம் எதுவுமே கொஸ்டினே கிடையாது. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டேட்டா கொஞ்சம் மாத்தி தான் கேட்டாங்க. நேற்று வந்து SSC-JE ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு நேற்று ஈவினிங் ஷிஃப்ட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அதனால என்ன சொல்றேன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 1.3 பாருங்க, த டேர்ம் NTP. ஓகேவா? NTP-னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். NTP-னா என்னது? நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். சரிங்களா? சாதாரண டேர்ம்ஸ் தான். NTP-க்கு வந்து அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 1.4 பாருங்க. 1.4 என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து மிக்சர் ஆஃப் ஐஸ் அண்ட் வாட்டர் ஃபார்ம் ஏ. சரிங்களா? நமக்கு வந்து க்ளோஸ் சிஸ்டம் என்னன்னு தெரியும், ஓப்பன் சிஸ்டம் என்னன்னு தெரியும், ஐசோலேட்டட் சிஸ்டம் என்னன்னு தெரியும். ஓகேவா? நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம். க்ளோஸ் சிஸ்டம்னா என்ன பார்த்தோம்? ஒன்லி என்ன நடக்கும்? ஒன்லி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கும். தேர் இஸ் நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓப்பன் சிஸ்டம்னா போத் எனர்ஜி அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா வந்து ரெண்டுமே நடக்காது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் நடக்காது, மாஸ் டிரான்ஸ்ஃபரும் நடக்காது. சரிங்களா? அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஹெட்ரோஜீனியஸ்னா வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐஸும் வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ 1.4க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆப்ஷன் டி ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். சரிங்களா? ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் படிச்சிருப்போம். ஓகேவா? ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம்னு படிச்சிருப்போம். ஓப்பன் சிஸ்டம்னா என்னது? நமக்கு வந்து எப்பவுமே வந்து நம்முடைய மனசு எப்படி இருக்கணும்? ரொம்ப ஓப்பனா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? போத் எனர்ஜி அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த ஓப்பன் சிஸ்டம் வந்து நேற்று கேட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 1.5. 1.5 என்ன சொல்லியிருக்காங்க? அதேதான். when neither mass nor energy is allowed to cross the boundary of the system. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் வந்து பவுண்டரி வெளியே வந்து நடக்காது, அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபரும் வந்து நடக்காது. அப்படின்னா அந்த சிஸ்டம் பேர் என்னது? ஐசோலேட்டட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல யூனிவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் சிஸ்டம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன வரணும்? ஐசோலேட்டட் சிஸ்டம் தான் வரும். ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள் தான் எதுன்னு கேட்டால் யூனிவர்ஸ். ஸோ குழப்பிக்க கூடாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து ஆப்ஷன்
பி தான் கரெக்டான ஆன்சர். 1.5க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா வந்து என்ன, இது ரெண்டுமே நடக்காது. ஐசோலேட்டட் சிஸ்டமோட எக்ஸாம்பிள் தான் வந்து யூனிவர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணலாம். பாயில்ஸ்லாம் நமக்கு தெரியும் என்னது, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், ப்ரெஷரும் வால்யூம் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து என்னன்னா வந்து பாயில்ஸ்லா. ப்ரெஷர் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். எப்பனா வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதான் பாயில்ஸ்லா. இந்த சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 1.7 பாருங்க. 1.7 சம்மு. நெக்ஸ்ட் 1.8 பாருங்க, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1.8 என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி படிச்சிருப்போம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். சரிங்களா? இன்டென்சிவ் ஐ வருது. ஸோ அப்போ இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ்னா வந்து மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரிங்களா? அதுதான் வந்து என்னன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா மாஸ் என்ன பண்ணியிருக்கோம், டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க, இதெல்லாம் வந்து மாஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் மாஸ் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி. மாஸ் வந்து சைஸை பொறுத்து இருக்கும். சரிங்களா? சைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து அதோட வால்யூம் சேஞ்ச், சைஸ் சேஞ்ச் ஆச்சு, மாஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னது சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் என்தால்பி. சரியா? டெம்பரேச்சர், ப்ரெஷர், டென்சிட்டி எல்லாமே என்னென்ன அதனுடைய சைஸை பொறுத்து என்னது சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்போம். இப்போ டென்சிட்டி, வாட்டரோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1000 kg/m³ பார்த்துருப்போம். இப்போ அந்த சைஸை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்து டென்சிட்டி மெஷர் பண்ணாவும் 1000 தான். அதே 100 லிட்டர் தண்ணி எடுத்து அதனுடைய டென்சிட்டி மெஷர் பண்ணாவும் 1000 தான். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல என்னது டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ அப்போ சைஸ் வந்து டிபெண்ட் பண்ணியே இல்லை. சைஸ் மாறினாவும் டென்சிட்டி வந்து மாற போறது இல்லை. அதே மாதிரி தான் ப்ரெஷர். சரிங்களா? இப்போ ப்ரெஷர் வந்து நம்ம ஒரு ரூம் இருக்கு. இந்த ஒரு ரூம்ல வந்து இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கூட எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்னன்னா வந்து அதே 1 atm தான். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து சைஸை சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும், வேற இடத்துல போய் பார்த்தாலும், கொஞ்சம் தொலைவா போய் பார்த்தாலும் எப்படி இருக்கும், அதனுடைய ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி தான் டெம்பரேச்சரும். ஸோ இப்போ ஒரு சிலிண்டர் எடுத்தா சிலிண்டரோட உள்ள வந்து ஒரு டெம்பரேச்சர் 100°C 100° தான் இதாகும். சரிங்களா? 100°C மெயின்டைன் ஆகும். அது ரெண்டா கட் பண்ணிட்டு நமக்கு வந்து சைஸ் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு வந்து டெம்பரேச்சர்லாம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் என்தால்பி. ஓகேவா? அப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? எக்ஸ்டென்ஷனா வந்து மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அது சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். என்தால்பி, என்ட்ரோபி, வால்யூம், மாஸ் இதெல்லாமே என்னன்னா எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி ஆல் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக் என்தால்பி சரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆல் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஸ்பெசிஃபிக்னாவே டிவைட் பை வால்யூமால் வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ ஆல் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஆல் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1.9 பாருங்க. 1.9 என்ன கேட்டிருக்காங்கன்னு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தட் இவென்ச்சுவலி ரிட்டர்ன்ஸ் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் என்னன்னா ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு, இப்போ ஒரு ப்ராசஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி ஒரிஜினல் இடத்துக்கு வந்துருது. சரிங்களா? ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துருது. அது மாதிரி இருந்துச்சுன்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1.9. 1.9 என்னது? ஆப்ஷன் பி, தெர்மோடைனமிக் சைக்கிள். சைக்கிள் என்னது? சுத்திரும் நமக்கு வந்து சைக்கிள்னா அது திரும்பவும் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துக்கு வந்து திரும்ப வந்து முடிஞ்சிடணும். அதுதான் சைக்கிள். சரிங்களா? அதான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ 1.9க்கு ஆப்ஷன் பி தெர்மோடைனமிக் சைக்கிள்னா வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்க வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ 1.10 பாருங்க, அக்கார்டிங் டு கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ. சரிங்களா? அக்கார்டிங் டு கைனெட்டிக் தியரி, நமக்கு வந்து கைனெட்டிக் தியரி வந்து எதை பத்தி பேசுது? அட் அப்சல்யூட் ஜீரோனா எது வந்து ஜீரோ ஆகும்னு கேட்டாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து என்னன்னா, இப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஒவ்வொரு இப்போ வந்து உள்ள இருக்கிற மாலிகூல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி ஜீரோவா இருந்துச்சுன்னா அதனுடைய எல்லாமே அதோட மொத்தமா என்ன சொல்லுவாங்க? ஜீரோ, அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் என்ன சொல்லுதுன்னா வந்து அந்த கேஸஸோட மாலிகூல் அந்த கைனெட்டிக் எனர்ஜி இருக்குல்ல, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல் வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா அது வந்து அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து ஆப்ஷன் டி 10th வந்து என்னன்னா கைனெட்டிக் தியரி ஆஃப் மாலிகூல்ஸ் ரெடியூஸ் டு ஜீரோ. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 10க்கு வந்து ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு கே லூஸ்